ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோவை இன்ஸ்டியூட். நான் உங்கள் ஸ்ரீ குரு கோவை. இன்றைக்கி நம்ம இந்தியன் பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை தவிர்த்து வேறு எந்த கொஸ்டினும் உங்களுக்கு கேட்ட போகிறதில்ல. இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் இதுதான். ரிப்பீட்டடாக எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், ஆர்ஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பி அண்ட் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் தான் இது எல்லாமே. பார்ப்போம். இதை நான் 2 பார்ட்டாக பிரிக்கிறேன். இன்னொரு பார்ட்டு 2 பார்ட்டாக இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வந்து போடுறேன் இந்த வீடியோவில். சரி வாங்க வீடியோவில் வரப்போலாம். இந்திய அரசியலமைப்பில் ரொம்ப முக்கியமானது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல்ஸ் தான். இந்த ஆர்டிகல்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சொல்லுது. உதாரணத்துக்கு அது வந்து பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அது மாதிரி நிறைய பார்ட் இருக்குது. இப்போ பார்ட் 1ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் 1 to 4 வரைக்கும் இருக்குது. இது எதை பற்றி சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. ஓகேவா? ஆர்டிகல் 1 to 4 நீங்கள் இப்படியே மேலோட்டமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஆர்டிகல் 1 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியம் இருக்கிற பசங்க யாருன்னா இருந்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க. ஆர்டிகல் 1 வந்து இந்தியா வந்து ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து நிறையா மாநிலங்கள் இருக்கு, அண்ட் தென் ஒன்றியங்கள் இருக்கு. அதுக்கு எல்லாமே வந்து ஒரு எல்லை இருக்கு. இதுதான் ஆர்டிகல் 1 வந்து சொல்லுது. ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும்னா ஆர்டிகல் 1 வந்து ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டேட்டில் எப்படி வந்து இந்தியாவோட மாநிலங்கள் எல்லா ஸ்டேட்டையும் அண்ட் தென் யூனியன் பிரதேசத்தையும், அதாவது யூனியன் அண்ட் டெரிட்டரிஸையும் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் ஆர்டிகல் 1. புரிஞ்சிச்சா? இப்போ ஆர்டிகல் 1 கேட்டால் உங்களுக்கு மைண்டில் என்ன வரணும்? ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியை பற்றி சொல்கிறது, அவ்வளோதான். ஓகேவா? அண்ட் தென் ஆர்டிகல் 2 சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேட்டை வந்து புதுசாக உருவாக்குறதுக்கு உண்டான ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 2. ஓகேவா? அண்ட் தென் ஆர்டிகல் 3 வந்து ஒரு ஸ்டேட்டோடைய நேம் மாற்றுறது. ஓகேவா? ஆர்டிகல் 3 வந்து என்னன்னு சொல்லிட்டு பாருங்க, ஒரு ஸ்டேட்டோடைய பேரை மாற்றுறது. ஓகேவா? அண்ட் தென் ஓகே, இப்போ ஆர்டிகல் 4 யூனியன் அண்ட் டெரிட்டரி. இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 1ல் ஆர்டிகல் 1 to 4 வந்து ரெப்ரசன்ட் பண்ணது. அண்ட் தென் இப்போ பார்ட் 2ன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பார்ட் 2 ஆர்டிகல் 5 to 11 உள்ளடக்கியது. சிட்டிசன்ஷிப், அதாவது குடியுரிமையை பற்றி சொல்கிறது. குடியுரிமைன்னா என்ன? நீங்கள் வந்து ஒரு ஊரில் பிறந்திருப்பீங்க. ஊருன்றதை விட நம்ம இந்திய நாட்டில் பிறந்திருப்பீங்க. இந்திய நாட்டில் வந்து இப்போது பிறந்ததுனால தானே இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்தான். அது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சில இது இருக்குது. இப்போது அப்பாவோட அப்பா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் யூஎஸில் செட்டில் ஆகிருக்கேன், பட் ஆனால் என்னோடய பூர்வீகம் இதுதான், இந்தியா தான். அந்த மாதிரி இருக்கும்போது சிட்டிசன்ஷிப் வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்ல முடியாது, சிட்டிசன்ஷிப் வந்து வந்துடும். எய்தர் ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ், எய்தர் ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டிசன்ஷிப் ஒன்று இருக்குது. அதை பற்றி சொல்கிறது தான் சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப் வந்து நீங்கள் தூக்கவும் செய்யலாம், இந்தியன் குடிமகன் இல்லைன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நிறையா இருக்குது. இது மேலோட்டமாக பாருங்கள். ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி பொறுத்த அளவுக்கு உள்ள இன்டெப்த்தாலாம் கேட்ட மாட்டாங்க. என்னன்னா என்ன, அவ்வளோதான். பார்ட் 2 ஆர்டிகல் 5 to 11. இது என்ன சொல்லுதுன்னா, 5 to 11 குடியுரிமை பெறுதல் மற்றும் நீக்குதல், வாங்குறது மற்றும் தூக்குறதை பற்றி சொல்லுது. ஓகேவா? ஓகே. பார்ட் 3 என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 3 இதுக்குள்ளார தான் எல்லாமே வருது. இது எல்லாமே முக்கியமான ஆர்டிக்கல் தான். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 14ன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சமம். நெஞ்சுக்கு நீதி படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம உதயநிதி ஸ்டாலின் கூட இப்படி தான் இந்த ஆர்டிக்கல் 14, 15 பற்றி சொல்லியிருப்பார். ப்ராஹிபிஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் ஒரு சீன் ஒன்று பார்த்துருப்பீங்க. இந்த லெட்டர்னு சொல்ல முடியாது, ஒரு ஷீட்டில் வந்து இந்த ஆர்டிக்கல் எழுதி அவர் ஒரு போர்டில் ஒட்டியிருப்பார். ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆன் ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். வாங்க பார்ப்போம் ஒன்று ஒன்றா. ஆர்டிகல் 13 என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லா இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர் இன் டிரோகேஷன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சட்டம் செல்லும் அல்லது செல்லாது என கோரும் விதி, நீதி புலனாய்வு.
இது கூறுவது எதுனா உச்சநீதிமன்றம். ஓகேவா? ஒரு சட்டம் வந்து செல்லும் அல்லது செல்லாது அதை பற்றி கூறுறது தான் ஆர்டிகல் 13. ஒரு சட்டம் செல்லும் அல்லது செல்லாது. ஓகேவா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் உண்டாண்டி தான் தமிழில் கூட எடுத்து வச்சிருக்கேன். அதாவது நீங்கள் சும்மா பாருங்கள், நான் சொல்கிறத வந்து நீங்கள் தமிழில் கூட எழுதி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆர்டிகல் 12 அதே தான். திருப்பி ஆர்டிகல் 12ன்னு பார்த்தோன்னா அரசை பற்றி சொல்கிறது தான், அரசை பற்றிய ஒரு விளக்கம். ஆர்டிகல் 13 ஒரே இதை ரிப்பீட் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ தான் இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல் வரும். ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆர்டிகல் 14 எல்லாருமே சமம்னு சொன்னேன் இல்லையா? இது உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, எல்லா படத்துலையும் வந்துருக்கும். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அப்புறம் ஆர்டிகல் 15 வந்து உதயநிதி ஸ்டாலினை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் ஆனரபிள் டெப்டி சிஎம். அண்ட் தென் ஆர்டிகல் 16 வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். எல்லாருக்கும் சமமான ஒரு வாய்ப்பு. அதனால தான் ரைட் டு ஈக்குவாலிட்டி. சமம்னாலே உங்களுக்கு வந்து இந்த 4 ஆர்டிகல் ஞாபகம் வந்துடணும். சாரி, 5 ஆர்டிகல். ஆர்டிகல் 14 18 வரைக்கும் ஞாபகம் வந்துடணும். நல்லா பார்த்துட்டு வாங்க. ஆர்டிகல் 14 என்ன? எல்லாரும் சட்டத்துக்கு முன் சமம். ஓகேவா? ஆர்டிகல் 15 என்ன? மதத்தால், ஜாதியால், இல்லை நான் பிறந்த ஆண் பெண்ணால், அப்புறம் நான் பிறந்த இடத்தினால டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி லா. ஆர்டிகல் 16 பார்த்தோன்னா ஈக்குவாலிட்டிஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். எல்லாருக்கும் சமமான வேலைவாய்ப்பு. ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. தீண்டாமை ஒழிப்பு. பெரியார். தீண்டாமைனாலே நிறைய பேர் ஞாபகம் வருவாங்க. அதில் மெயினாக ஞாபகம் வருவார் பெரியாரும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான். முத்துராமலிங்க தேவர் தான் பெரியாரை விட அதிகமாக அன்டச்சபிலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார். அதில் மைண்ட் வச்சுக்கோங்க. பெரியார் வந்து சும்மா சொல்லி காட்டினதை முத்துராமலிங்க தேவரையா வந்து செஞ்சு காமிச்சிருக்கார். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஆர்டிகல் 17னா உங்களை யார் ஞாபகம் வரணும்னா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர். ஆர்டிகல் 15னா உதயநிதி ஸ்டாலின். அவ்வளோதான். அண்ட் தென் ஆர்டிகல் 18னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். பட்டங்கள் ஒழிப்பு. பட்டங்கள் ஒழிப்புனா உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு எந்த விதமான ஜாதி பட்டம் எதுவும் வேண்டாம் அப்படி என்று கூறுவது தான் அந்த பட்டங்கள் ஒழிப்பு. எல்லாருமே சமம். நம்ம நாட்டில் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் யாருமே இப்போலாம் பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டு வர்றது கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் பெரியார் தான். அப்போ ஆர்டிகல் 18னா உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? பெரியார் ஞாபகம் வரணும். ஆர்டிகல் 17னா முத்துராமலிங்க தேவர் ஞாபகம் வரணும். ஆர்டிகல் 16னா ஆர்டிகல் 16னா 15க்கு அப்புறம் 16க்கு வந்து நீங்களாவே எதனா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம் இதுவும் ஒரு முக்கியமான ஆர்டிகல் தான். இதில் ஆர்டிகல் 19 என்ன சொல்லுதுன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சர்டைன் ரைட்ஸ் ரிகார்டிங் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எட்ஸெட்ரா. சுதந்திர உரிமைகள் நிறையா இருக்குது. ஆர்டிகல் 19 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிகல் 19ல் ஏ இருக்குது. ஏ2 வர மாட்டேங்குது, நான் எக்ஸ்பிளைனே பண்ணிடுறேன். ஆர்டிகல் ஏல இருந்து ஜி வரைக்கும் இருக்குது. ஆர்டிகல் 19ல் ஏ என்ன சொல்லுதுன்னா சுதந்திரமாக பேச, படிக்க மற்றும் எழுதலாம். ஓகேவா? இது ஆர்டிகல் 19ல் அப்படியே மொட்டையாக கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சர்டன் ரைட்ஸ் ரிகார்டிங் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இப்போ நான் வந்து என்னுடைய கருத்தை வந்து சுதந்திரமாக தெரிவிக்கலாம். ஓகேவா? அதுக்கெலாம் யாரும் தப்புன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஓகேவா? அதுக்கப்புறம் 19B என்ன சொல்லுதுன்னா நான் சுதந்திரமாக கூட்டம் தொடலாம். நான் எங்கே வேணாலும் ஒரு இடம் இருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்பராக அனுமதி வாங்கிட்டு நான் வந்து கூட்டம் கூடிக்கலாம். 19C என்ன சொல்லுதுன்னா சுதந்திரமாக சண்டை வைக்கலாம், என்ன சண்டை வேணால் வைக்கலாம். ஓகேவா? அதனால தான் நம்ம நாட்டில் வந்து பல ஜாதி சங்கங்கள் இருக்குது. அது ஜாதி சங்கங்கள்
இருக்கிறது தப்பா ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. பட் ஆனால் அது இருக்கு, அது பாட்டுக்கு ஒரு இடத்துல இருக்கு. அது ஏதோ நல்லது நினைக்கும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நினைச்சாங்க. அது ஒரு சில நேரம் மக்களை பிரிக்கிற ஒரு சில சூழ்நிலை வந்து உண்டாக்குது. ஆனால் ஒரு சில சங்கங்கள் வந்து உரிமைகளையும் எடுத்து கொடுத்துருக்கு. அதாவது குறிப்பிட்ட எந்த சங்கத்தையும் சொல்ல விரும்பல, அவங்களுக்கான உரிமையை வந்து அவங்க வந்து போராடி எடுத்துக்கிறாங்க. ஒரு சில சங்கங்கள் மட்டும்தான் சொல்கிறேன், எல்லாரையும் நான் சொல்லலை. அப்போ ஆர்டிகல் 19னா நீங்கள் வந்து சுதந்திரமாக பேசுகிறத பற்றி சொல்கிறது, ஓகேவா. 19ல சி நிறையா சி வந்து இப்போ தான் சொன்ன சண்டை வைக்கலாம். டி வந்து சுதந்திர இந்தியா முழுவதும் செல்லலாம், என்ன வேணால் நான் போய்க்கலாம். 19E வந்து சுதந்திர இந்தியாவில் என்ற இடம் வாங்கி குடியேறலாம், என்ன வேணால் குடியேறிப்பேன். அண்ட் தென் ஜி வந்து சுதந்திரமாக வணிகம் செய்யலாம். 19ல வெறும் இதை மட்டும் பாருங்க, நான் சொன்னதெல்லாம் சும்மா மேலோட்டமாக உனக்கு தெரிஞ்சிருக்கிறேன் நான் சொன்னேன். 19ல ஈல என்ன வந்துச்சு அப்படின்னா சொல்லிட்டு கேட்ட மாட்டாங்க யாரும். உன்னை சும்மா தெரிஞ்சிடணும் அப்படின்றக்காண்டி தான் நான் சொன்னேன். அப்போ ஆர்டிகல் 19 உங்களை யார் ஞாபகம் வரணும்? யாரும் ஞாபகம் வர தேவையில்ல. நீங்கள் வந்து ஃப்ரீயாக உங்களோட எண்ணங்கள், அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து ஃப்ரீயாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், அவ்வளோதான். ஆர்டிகல் 20 எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் ஃபார் அஃபென்சஸ். அப்படின்னா என்னென்னா குற்றத்திற்கான குற்ற தீர்ப்பணியிலிருந்து பாதுகாத்தல். ஒரு குற்றத்திற்கு ஒரு தண்டனை மட்டுமே வழங்க வேண்டும், காரணமின்றி கைது செய்ய தடை, ஓகேவா. இப்போ நான் ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் டு கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ். ஒரு மனுஷனை ஒரு எதுவுமே இல்லாமல் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது, காரணமே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு குற்றத்திற்கு ஒரு தண்டனை தான். ஒரு தப்பு செய்கிறானா அதுக்கு ஒரு தண்டனை தான் தரணும், அதுக்கு மேலே தண்டனை அவனுக்கு தரக்கூடாது. அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 20. குற்றத்திற்கான குற்ற தீர்ப்பிலிருந்து பாதுகாத்தல், அதுதான் ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் டு கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ். அதுதான் வந்து இப்போ சொன்னது. ஒரு குற்றத்திற்கு மேலே குற்றம் வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் வந்து எதுவும் ஒரு தண்டனைக்கு மேலே எதுவும் தரக்கூடாது தான் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ், ரெஸ்பெக்ட் டு கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 21, இது ஒரு முக்கியமான ஆர்டிகல், கவர்மெண்டோட பண்ணியிருக்காங்க. தனி மனித உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு. ஒரு மனுஷன் இருக்கான், அவனோட உயிர் இருக்கு, அவனோட உடைமை, அவனோட லைஃப் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு தரது தான் ஆர்டிகல் 21. அப்போது அவனோட தனி மனிதனோட உயிருக்கும் இது உடைமைக்கும் பாதுகாப்பு தரணும்னா அவனுக்கு முக்கியமாக தேவை என்னது? கல்வி தானே தேவை. அப்போ அது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க 21E. அது முக்கியமான அமெண்ட்மெண்ட் என்னதுன்னா ரைட் டு எஜுகேஷன். எஜுகேஷன் கொடுத்தா அவனோட இது வந்து சரியாயிடும், அவன் லைஃப் வந்து அவன் பார்த்துப்பான் அப்படின்றக்காண்டி கொடுக்கப்பட்டது. ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். அப்படின்னு என்னதுன்னா கைது செய்து காவலில் வைப்பதில் பாதுகாப்பு, ஓகேவா. ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட். உங்கள் வீட்டில் அவங்க வீடு ஐயோ தப்பாக சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா அரெஸ்ட் ஆனாங்கன்னா அவங்க வந்து 24 மணி நேரத்திற்குள் காவல் நிலையத்தில் இருந்து கோர்ட்டில் ஆஜர் செய்யப்பட வேண்டும். இல்லையெனில் காவல்துறை மீது சட்டம் பாயும். அதுதான் இந்த ஆர்டிகல் சொல்கிறது. ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஆர்டிகல் 23ல் ரொம்ப முக்கியமானது இதுதான். ஆர்டிகல் 23 முக்கியமானது, அதுலேயும் ரொம்ப முக்கியமானது எதுனா இதுதான். என்னதுன்னா கொத்தடிமை ஒழிப்பு, ஓகேவா. ஒரு மனுஷனை ரொம்ப பிடிச்சி வைக்கிறது, ஓகேவா. அப்புறம் மனிதனை விற்க தடை, ஓகேவா. ஒரு மனுஷனை வந்து விற்க முடியாது. அப்புறம் கட்டாய வேலைக்கு தடை, ஃபோர்ஸ்டு லேபர். ஒரு மனுஷனை இதுதான் இருக்கிறதுல ரொம்ப நான் பார்த்து கண்கலங்கிய ஒரு இது. ஒரு மனுஷனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வேலைக்கு அனுப்புகிறாங்க. எதுக்காண்டி? இப்போது அப்பா அம்மா இருக்காங்க, பேரண்ட்ஸ் இல்லாத பட்சத்தில் அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா இந்த பையனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வேலைக்கு அனுப்புகிறாங்க. ஏன் இப்போலாம் பேரண்ட்ஸே அனுப்புகிறாங்க. பட் வந்து அவங்க குடும்ப சூழ்நிலை அதெல்லாம் பொறுத்து இருக்கு.
பட் ஆனால் அப்படி யாரையும் அனுப்பக்கூடாது. அப்படி யாருன்னா அனுப்பியிருந்தாங்கன்னா அவனை வந்து சட்டத்திற்கு எதிரான ஒரு செயலை செய்கிறார்கள், அப்போ அவனை கண்டிப்பாக கைது செய்யப்பட வேண்டும். ஓகேவா? உங்களுக்கு யாருன்னா அப்படி இருந்திருந்தாங்கன்னா they have to be arrested. சட்டம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணுன்றது வந்து உங்களுக்கே தெரியும். அடுத்து முக்கியமான ஆர்டிக்கல் எதுனா ஆர்டிக்கல் 24, ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆன் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ். அதே தான், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் வச்சிருக்கக்கூடாது. ப்ராஹிபிஷன் இன் டிராஃபிக் இன் ஹியூமன் பீங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் லேபர். அண்ட் தென் ஆர்டிகல் 24, ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ். ஒரு குழந்தைய வந்து வேலைக்கு அனுப்புறது வந்து தடை செய்யப்படுகிறது. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அவ்வளோதான் குழந்தை தொழிலாளி ஒழிப்பு சட்டம். ஓகேவா? 14 வயதிலிருந்து கீழே உள்ளவர்கள் வேலைக்கு செய்ய தடை. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். ஆர்டிகல் 25, விரும்பிய மதத்தை பின்பற்ற பரப்ப உரிமை உண்டு. எனக்கு ஒரு மதம் பிடிக்குது, நான் இந்த மதத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு யாரும் என்ன தடை செய்யக்கூடாது. அதுதான் freedom of constitution and free profession, practice and propagation of religion. And then article 26, freedom to manage religious affairs.